நம்ம வீட்டோட மொத்த லோடையுமே தாங்கக்கூடியது நம்ம வீட்டோட காலம் தான். அந்த காலத்தை நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராப்பராக டிசைன் பண்ணால் மட்டும் பத்தாது, சரியான முறையில் காங்கிரீட் போடணும். ஃபஸ்ட்டு காலம் காங்கிரீட் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிக் வால் கட்டணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பட் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க் பார்த்தீங்கன்னா 7 feet வரையும் கட்டியிருக்காங்க. காலத்தோட ராட் எல்லாமே ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக பலகா வச்சு சைடு அடைச்சிட்டு காங்கிரீட் போட்டுருவாங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா எப்படி பண்ணாலுமே காங்கிரீட் தானே போட போகிறோம், எப்படி போட்டால் என்ன அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. என்ன ஒர்க் பண்ணாலுமே ப்ராப்பராக பண்ணணும். இப்படி பண்ணுறதால நிறைய பிரச்சனை இருக்குது. ஒன்று, சைட்டில் பலகா வச்சு அடைச்சிருக்கிறதால ப்ராப்பராக வைப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியாது. காங்கிரீட்டில் உள்ள சிமெண்ட் பால் எல்லாமே லீக் ஆயிரும். காலம் காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் ப்ராப்பராக நம்மளால் க்யூரிங் பண்ண முடியாது. காலத்தோட டைமென்ஷன் கரெக்டாக இருக்காது. டெட் மார்ட்டர் எல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ண மாட்டாங்க. நிறைய சைட்டில் மேஸ்திரிங்க இந்த தப்பை பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறதால காசு மிச்சமாகுமே தவிர காலம் அதோட முழு ஸ்ட்ரென்த்தையும் அச்சீவ் பண்ணாது. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.